Hi guys and welcome back to Motorist Tamil. நம்ம சேனலில் ஆல்ரெடி நீங்கள் Volkswagen Tiguan GT Plus ஸ்போர்ட் வேரியண்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான வாக்கர் அண்ட் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு GT லைன் வேரியன்ட். ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு ஹைலைன் வேரியண்ட்டுக்கும் டாப் லைன் வேரியண்ட்டுக்கும் மிடில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான வாக்கர் அண்ட் ரிவ்யூ நம்ம நீங்கள் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ரமணி Volkswagenக்கு ஒரு பெரிய ஷார்ட்டை கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேரியன்ட் பார்த்தோன்னா நமக்கு ஹைலைன் வேரியண்ட்டுக்கும் டாப் லைன் வேரியண்ட்டுக்கும் மிடில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. GT லைன் அப்படிங்கிறது இந்த வேரியண்ட்டோட நேம். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஹைலைன் வேரியண்ட்டோட ஒரு 20,000 to 25,000 ப்ரைஸ் ஹைக் இருக்கும். பட் அந்த 25,000க்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் 114 bhp அண்ட் 178 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. இந்த இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் காம்போட நம்ம ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா கார் தானே செக் பண்ணி பாருங்க. ஸோ வெயிட்லாம் நம்ம டிபிக்கல் Volkswagenோட ஸ்டைலில் நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பேனட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த GT லைனில் பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே டீக்ரோம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் கிரில் பார்த்தீங்கன்னாலும் டீக்ரோம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாகவே டீக்ரோம் பண்ணிட்டாங்க. எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. கார் பார்க்கறதுக்கு செம ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. LED DRலும் கொடுத்துட்றாங்க. அண்ட் நமக்கு இண்டிகேட்டர்ஸுமே LED தான் வருது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நமக்கு ஹாலஜனில் வரும். மிச்சப்படி நமக்கு ஃப்ரண்ட்ல எதுவும் சேஞ்ச் இல்லை. இந்த ஸ்கிப் லைட் மட்டும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. 188 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு கார்பன் ஸ்டீல் கலர். ஸோ இது ஒரு கிரே கலரில் வரும். ஸோ டைமென்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. பட் மேஜரான சேஞ்ச் எங்கன்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு ஒரு 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைலைனில் நமக்கு 16 inch தான் வரும். 205 50 ஆர் 17 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா ORM பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ரேல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மேட் பிளாக் கலரில் இருக்கு. இந்த வேரியண்ட்ல நமக்கு சன்ரூஃப் வராது. ஆனால் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. அண்ட் கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் இந்த வேரியண்ட்ல வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் சென்சர் இருக்காது. பட் நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் ஒரு குரோம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டிபிக்கலாக பாடி கிளாடிங்கும் நமக்கு காரை சுற்றி ரன் ஆகுது. அண்ட் நமக்கு 2650 Nm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 188 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்துருது. ஸோ அப்போ நம்ம ரியர் ஆங்கிளில் போயிட்டு கார் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தோன்னா நமக்கு கனெக்டட் LED டெய்ல் லேம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துறாங்க. 3 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. டைகுன் பேஜிங் நமக்கு ஃபுல்லி பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் TSIயோட பேஜிங்கும் நமக்கு இதில் வந்துருது. ஸோ அதுவுமே பிளாக் கலரில் தான் பண்ணியிருக்காங்க. வாஷர் இப்போ டிஃபாகர் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். அண்ட் ஸ்பாய்லருமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துருது. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் 385 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் இந்த சீட்ஸ் வேணால் நம்ம 60-40 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பார்சல் ட்ரேவும் இந்த வேரியண்ட்டில் வந்துருது. அண்ட் பம்பர்லையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுலையுமே ஸ்கிப் லைட் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. லெதர் அப்போல்ஸ்ட்ரி இந்த காரை நமக்கு வராது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்துருது. ரியர் AC வந்து கொடுத்துறாங்க. 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்துருது. அண்ட் இந்த சீட்ஸ் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் டைகுன்ல. ஸோ இதுவுமே அதே சேம் சீட்ஸ் தான். லெக் ரூம் நீரும் எல்லாமே தாராளமாக இருக்குது. என்னதான் சைஸ் வந்து பெருசாக இல்லைனாலும் 2640 Nm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருக்கனால ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் மேக்சின் ஹோல்டர்ஸும் சீட்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்டர்த்தி சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". ஸோ இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. அண்ட் ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது. அண்ட் 3 பேர் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார மாதிரி இருக்கும். ஏன்னா கேபின் அவ்வளோ வைடாக இல்லை. பட் 2 பேருக்கு அந்த பக்கெட் சீட் மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்கிறதுனால செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா டேஷ்போர்டுமே ஃபுல்லாக பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த GT லைன் வேரியன்ட் பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹைலைனோட ஒரு 25,000 ப்ரைஸ் ஹைக்கில் இருக்கும். ஒரு 19.60 lakhs இந்த GT லைன் வேரியன்ட் வருது. இதுவே நம்ம ஹைலைன் பார்த்தோம்னா 19.34 lakhs வரும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரெக்வஸ்ட் சென்சர் இதில் இருக்காது. கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. ஒரு நார்மலான கீ தான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோன்னா எனக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ORMஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. லாக்கிங் அன்லாக்கிங் பட்டன் இந்த இடத்துல வந்துருது. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷுமே பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப்க்கான ஸ்டாக்ஸ் இந்த இடத்துல வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலர் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. எலக்ட்ரிக் சீட்ஸ் இந்த வேரியண்ட்டாக நமக்கு வராது. ஸோ இன்டீரியரில் பார்த்தோம்னா நமக்கு இதில் ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி ஹைலைன் வேரியண்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கான நாகல்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா சென்டரில் ஒரு MID மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேஞ்ச் வருது. அண்ட் 3 point சீட் பெல்ட்ஸ் இதில் கொடுத்துறாங்க. சர்வீஸ் டைம் கண்ட்ரோல் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு டாக்கோமீட்டர் வந்துருது. அது கீழே நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர், அது கீழே நமக்கு ஃபியூல் மீட்டரும் கொடுத்துறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா நமக்கு டில்ட் அஸ் வெல் அஸ் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுலையுமே நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது.
அண்ட் ஆல்சோ நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் கொடுத்துறாங்க. ஆட்டோ டிமிங் IRVMமே வந்துருது. ஸோ ஒரு டிபிக்கல் Volkswagen ஸ்டியரிங் வீல் தான். அண்ட் இதில் வந்து நமக்கு அந்த ரெட் ஸ்டிச்சிங் வராது. GT Plus ஸ்போர்ட்டில் நமக்கு அந்த ரெட் ஸ்டிச்சிங் வரும். சீட்ஸ்லையுமே நமக்கு அந்த ரெட் ஸ்டிச்சிங் வராது. ஒரு ஒயிட் கலரில் தான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 10.1 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ வயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நமக்கு ஆப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இந்த டீட்டெயில் ரிவ்யூவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு அந்த காரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு இதில் வந்துடும். அண்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்ம இங்கேருந்தே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸை போயிட்டோம்னா நமக்கு காருக்கான செட்டிங்ஸ் இதில் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ டேஷ்போர்டு வந்து இதுதான் ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம் இந்த GT லைன் வேரியண்ட்டில். ஒரு கிளாஸ் பிளாக்ல இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் இருக்குது. அண்ட் ஏசி வென்ஸ் நமக்கு இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஹைலைன் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இந்த 1 லிட்டர் வேரியண்ட்டில் நமக்கு வந்துடும். அண்ட் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே இந்த GT லைன் வேரியண்ட்ல கொடுத்துறாங்க. 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. அண்ட் இந்த சென்டர் கன்சோலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு டிரைவருக்கான ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துறாங்க. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. இது நமக்கு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. ஸோ இந்த GT லைன் வேரியண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். வேற நம்ம ஹைலைன் வேரியண்ட்ல போனோம்னா 2 ஏர் பேக்ஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் இந்த காருக்கு நமக்கு 4 years or 1 lakh kilometers வாரண்டியுமே கொடுத்துறாங்க. ஸோ 17 inch alloy wheels, auto dimming IRVM and 6 airbags இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஹைலைன் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இதை நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபுல்லி பிளாக் அவுட்டாக இருக்கிறதுனால கார் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியாகவே இருக்கு. ஸோ இதுதான் கைஸ் இந்த Volkswagen Tiguan GT லைன் வேரியண்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.